பணி நிரந்தரம் செய்ய கோரி 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காலை திடீரென வந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் செவிலியர்களை குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். ஆறாவது நாளாக தொடரும் எங்களுடைய இந்த செவிலியர்களின் போராட்டம் இன்னைக்கு மிக கடுமையான முறையில காவல்துறையால கையாளப்பட்டிருக்குது. இங்கே போதுமான அளவு கழிவறை வசதிகள் இல்லாததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவறைக்காக போன எங்களுடைய செவிலியர்களை பெண்கள்னு கூட பார்க்காம அவங்கள கதவை தட்டி வலுக்கட்டாயமான முறையில இழுத்து சென்றது. இன்னும் சில இடங்கள்ல மிக கேவலமாக அவங்களுடைய ஆடைகளை கூட அணிய விடாம மிக வன்மையாக அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் காவல்துறை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலா கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்றது கூட எங்களுக்கு தெரியல. எங்களுடைய பேச்சுவார்த்தையில உடன்படி எட்டுச்சுன்னா நாங்க போராட்டத்தை முடிச்சுக்க போறோம். அதை விட்டுட்டு எங்களுடைய கோரிக்கைகளை என்னன்னு கேட்காம அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்காம இப்படி மிக கொடுமையான முறையில அரசு கையாளுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுவுமே அராஜக முறையில ஒரு பெண்களை எப்படி ஒரு கொடுமைப்படுத்த முடியாதோ அவ்வளவு மோசமான நிலையில பெண்களுக்கான நீங்க பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அரசு நீங்க பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க பெருமையா பேசுறீங்க எனக்கு தெரியல. இதுவே உங்களுக்கு தாய்மை உள்ளத்தோடு சேவை செய்கிற செவிலியர்கள் கொரோனா காலத்தில் தமிழகத்தையே உலகத்தையே மீட்டெடுத்த செவிலியர்களுக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை பண்ணுவதற்கா இந்த தமிழக அரசு திராவிட அரசு நீங்க மார்க்கெட் சொல்லிக்கிறீங்க. எங்க செவிலியர்களை கைது செய்ததோடு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம்ல என்னோட பேசிக் நீட்ஸை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்றதை கூட கேட்காம தரன்னு இழுத்து பஸ்ல ஏத்தி எங்கன்னே தெரியாம பஸ்ஸை மூவ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக ஏற்கனவே 6வது நாள் நாங்க அதாவது ரொம்ப ஒரு பெண்களா இருந்தாலும் நாங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் எங்க போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். கொசுக்கடி பனி கொட்டும் பனி பார்த்துருப்பீங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கைக்காக மட்டும் இல்ல, இந்த சமூக மாற்றம், இந்த மக்களுக்கு நல்ல ஒரு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும், கொத்தடிமை மாறணும், உழைப்புச்சரங்கள் மாற்றப்படணும், அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுக்கான கோரிக்கைகளை வச்சுதான் நாங்க போராடுறோம். அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தங்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்திருப்பது அரசின் அடக்குமுறையை காட்டுவதாக செவிலியர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேம் வளர்மதி பேசுகிறேங்க மேம். காலையில் பாத்ரூம் போகிறதுக்காக மேம் வெளியே வந்தோங்க மேம். உள்ளே இருக்கிற பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே காசு கொடுத்து போகலான்னு சொல்லி பாத்ரூம் வந்தோங்க மேம். எல்லாம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு நம்ம நாப்கின் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வரலன்னு சொல்லி பார்த்தா போலீஸ் எல்லாம் கேட்டெல்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க மேம். எங்களை உள்ளேயே அலோவ் பண்ணவே இல்லை. சரி அட்லீஸ்ட் பேக்காவது எடுத்து கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுங்க மேடம் சார்லாம் சொல்லி கேட்டோங்க மேம். பேக்கு அவங்க எடுத்து தரல. நீங்கள் போங்க ஃபர்ஸ்ட் வண்டியில் ஏறுங்க உங்களுக்கு பேக் வரும்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரிங்க மேம், அட்லீஸ்ட் என்ன இன்னும் காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு வந்ததோட சரிங்க மேம். நாப்கின் கூட சேஞ்ச் பண்ணலைங்க மேம். இருக்கிற நாப்கின் ஃபுல்லாக விட்டாய் கிடக்குங்க மேம். அட்லீஸ்ட் எனக்கு பேக் எடுத்து கொடுக்குற நாப்கின் சேஞ்ச் பண்ணிட்டாவது வரேன்னு சொன்னாங்க மேம். அதுக்கும் அவங்க அலோவ் பண்ணவே தரடி கையெல்லாம் கீறி காயமாயி இது தரடி இழுத்துட்டு வண்டியில ஏற்றி விட்டுட்டாங்க மேம். சிஸ்டர், நாங்க ரெஸ்ட் ரூம் போக வந்தோம் சிஸ்டர். ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது இழுத்துட்டு வந்துட்டாங்க. பேண்ட் கூட போடாம நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, பீச் பேப்பர் பேடு வைக்க முடியல, அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வராங்க சார். பேக் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, தரன்னு புடிச்சு இழுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அடைச்சு எங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க சார். சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர்கள் படுத்து உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 150க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக கூறி செவிலியர்கள் படுத்துறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோஷம் எழுப்பினர். பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செவிலியர்கள் 6வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். தமிழக அரசு தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird prices RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call